அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சமஸ்தா ஜமியத்துல் உலமாங்கிற நிர்வாகம் இந்த மதரசாக்களை கத்தி மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்களை தருகிறது. என்ன எடுத்துக்கலாம், நான் இங்கே வர்றதுக்கு முன்னால் இங்கிலீஷ் படிக்க தெரியாது, தமிழ் படிக்க தெரியாது, அலிஃப் பாத்தா தெரியாது, குர்ஆன் தெரியாது, ஒரு ஈமானி உணர்வே எனக்குள்ளே இருக்காது. இந்த மதரசாவுக்கு வந்தக்கப்புறம் அப்படியே இந்த மதரசாவில் சொல்லி தந்து என்னை தமிழ் படிக்க வச்சாங்க, இங்கிலீஷ் படிக்க வச்சாங்க, அரபின்னா என்னவே தெரியாது எனக்கு, அரபியை கற்று தந்தாங்க. ஒரு ஒரு அஹ்லி சுன்னத் ஜமாத் அந்த அடிப்படையில் வாழ சொல்லித்தராங்க இந்த சமஸ்தாங்கிற நிர்வாகம். கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்மளுக்காண்டி நம்ம கல்வி கற்றுக்கணுங்கிறக்காண்டி ஒரு மதரசாக்களை போன்ற ஸ்தாபனங்களை கட்டி நம்மளுக்கு கல்வி கற்றுத்தராங்க. கேரளாவிலேருந்து தமிழ்நாடு கிட்டத்தட்ட கேரளாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையில தனி மாநிலம். ஆனால் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்கள்லாம் ஒரு நல்ல கல்வி கற்றுக்கணும், இந்த இஸ்லாமியங்கிற தீனுக்குள்ளே வரணுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி இது மதரசாக்களை உண்டாக்குறாங்க. திருப்பூர், பரங்கிப்பேட்டை, ராமநாதபுரம் சொல்லி புதுசாக மதரசாக்களையை திறந்து அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் நல்லா படித்து ஸ்கூல் மார்க்க கல்வி உலக கல்வி ரெண்டு படிக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஸ்தாபனங்கள் கத்துகிறார்கள். ஆகவே நம்மளும் நல்லா படிக்கட்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. വഴിക്ക് ശക്തി പകരാൻ തഹയ്യ സമസ്ത ഫണ്ട് ശേഖരണം 2025 സെപ്റ്റംബർ 28 മുതൽ